அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஆண்டுதோறும் சிறந்த நூல்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக பரிசு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டுக்கான சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கக்கூடிய சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்திற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சித்துறை 2025 ஆண்டில் வெளியிடப்பெற்ற சிறந்த தமிழ் நூல்களுக்கு தமிழ்நாடு அரசு பரிசு வழங்குகிறது. தமிழ் எழுத்தாளர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ் மொழியின் வளத்தையும் அறிவு பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வளர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் 1/1/2025 முதல் 31/12/2025 வரை தமிழில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்ட நூல்கள் மரபு கவிதை, புது கவிதை, புதினம், சிறுகதை, நாடகம், சிறுவர் இலக்கியம், திறனாய்வு மொழி வரலாறு, மொழியியல், மொழி வளர்ச்சி, இலக்கணம், பிற மொழிகளிலிருந்து தமிழாக்கம் செய்யப்படும் நூல்கள், நுண்கலைகள், அகராதி, கலைக்களஞ்சியம், கலை சொல்லாக்கம், ஆட்சி தமிழ், பயண இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, தன் வரலாறு, நாட்டு வரலாறு, கல்வெட்டு, தொல்லியல், கடலியலும் வணிக வழிகளும், அகழாய்வு, கணிதவியல், வானியல், இயற்பியல், வேதியியல், பொறியியல், தொழில்நுட்பவியல், மானிடவியல், சமூகவியல், புவியியல், நிலவியல், சட்டவியல், அரசியல், பொருளியல், வணிகவியல், மேலாண்மையியல், மருந்தியல், உடலியல், நலவியல், தமிழ் மருத்துவ நூல்கள், சமயம், ஆன்மீகம், அளவையியல், கல்வியல், உளவியல், வேளாண்மையியல், கால்நடையியல், சுற்றுப்புறவியல், கணினியியல், நாட்டுப்புறவியல், வெளிநாட்டு தமிழ் படைப்பிலக்கியம், இதழியல், தகவல் தொடர்பு, பிற மொழி வெளியீடுகள், விளையாட்டு, மகளிர் இலக்கியம், தமிழர் வாழ்வியல் ஆகிய 33 வகைப்பாடுகளின் கீழ் பரிசு போட்டிக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஒவ்வொரு வகைப்பாட்டிலும் சிறந்த நூலாக தேர்வு செய்யப்படும் நூலின் ஆசிரியருக்கு ரூபாய் 50,000, அந்நூலை வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கு ரூபாய் 25,000 என பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும். விண்ணப்ப படிவம் மற்றும் விதிமுறைகளை தமிழ் வளர்ச்சித்துறை வலைதளத்தில், அதாவது www.tamilvalarchithurai.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 31/8/2026. மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கக்கூடிய சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தின் கீழ் நூலாசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilvalarchithurai.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ் வளர்ச்சித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கக்கூடிய விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் மற்றும் அறிவிப்புகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். பேஜ்லயே கொடுத்திருக்காங்க சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டம் 2025 விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சிறந்த தமிழ் நூல்களுக்கு பரிசு, தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த தமிழ் நூல்களுக்கு பரிசு திட்டம் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. 2025 ஆண்டில் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த நூல்களுக்கு 33 வகைப்பாடுகளில் பரிசு போட்டிக்கு வரவேற்கப்படுகின்றன. நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெற கடைசி நாள் 31/8/2026. விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். போட்டிக்கான விண்ணப்பத்துடன் 5 நூற்படிகளும், கட்டணம் ரூபாய் 100 தமிழ் வளர்ச்சி இயக்குனர் சென்னை பெயரில் வங்கி கேட்பு காசோலையாக எடுத்து விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறை வளாகம், முதல் தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். தமிழ் வளர்ச்சித்துறை விண்ணப்ப படிவம் சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டம் 2025. இந்த விண்ணப்ப படிவத்தில் நூலின் பெயர், பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு, நூலாசிரியரின் பெயர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும். முகவரி தொலைபேசி எண்ணுடன் எழுத வேண்டும். பதிப்பகத்தார் மற்றும் பதிப்பகத்தின் பெயர், முகவரி, நூலாசிரியர் ஒப்பம் அல்லது இசைவு கடிதம், பதிப்பகத்தார் ஒப்பம் அல்லது இசைவு கடிதம், பரிசு போட்டியில் பங்கு பெறும் தலைப்பு, நூலாசிரியரின் தன் விவர குறிப்பு தனித்தாளில் எழுதி இணைக்கப்பட வேண்டும். பதிவு கட்டணம் செலுத்திய விவரம், அப்புறமா உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி நூலாசிரியர் ஒப்பம் பதிப்பகத்தார் கையொப்பமிட வேண்டும். 5 படிவுகள் இணைக்கப்பட வேண்டும். அப்புறமா இதற்கான விதிமுறைகள் எல்லாமே கீழே கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த நூல் பரிசு திட்ட விதிமுறைகள். பரிசு போட்டியில் பங்கு பெறுவோர் விண்ணப்ப படிவத்தினை விடுபாடின்றி முழுமையாக நிறைவு செய்து அனுப்புதல் வேண்டும்.
முழுமையாக நிறைவு செய்யப்படாத விண்ணப்பம் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒவ்வொரு நூலுக்கும் தனித்தனியாக விண்ணப்பம் அனுப்புதல் வேண்டும். போட்டிக்கு அனுப்பப்படும் நூல் ஒவ்வொன்றிலும் 5 படிகள் அனுப்புதல் வேண்டும். பின்வரும் வகைப்பாடுகளில் போட்டிக்கு நூல்கள் பெறப்படும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 33 வகைப்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள வகைப்பாடுகளில் நூல்கள் அமையப்பெறல் வேண்டும். அப்புறமா பரிசு போட்டிக்கு கருதப்படும் நூல்களின் முதல் பதிப்பானது போட்டிக்குரிய ஆண்டில் ஜனவரி முதல் நாளிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு விதிமுறைகள் எல்லாமே நிறைய கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவா வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வழங்கக்கூடிய சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நூலாசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போட்டியில் கலந்து கொள்ள ஒவ்வொரு நூலுக்கும் பதிவு கட்டணமாக ரூபாய் 100 செலுத்தப்பட வேண்டும். இத்தொகை தமிழ் வளர்ச்சி இயக்குனர் சென்னை என்ற முகவரிக்கு வங்கி வரைபொலையாகவோ அல்லது அலுவலக நாட்களில் தமிழ் வளர்ச்சி இயக்ககத்திலோ நேரில் செலுத்தலாம். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31/8/2026 முன்பாக தமிழ் வளர்ச்சி இயக்குனர் தமிழ் வளர்ச்சி வளாகம் முதல் தளம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னை 600008 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே விருது பெற தகுதியுள்ளவர்கள் சிறந்த தமிழ் நூல்களுக்கு பரிசு வழங்கும் திட்டத்திற்காக விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.